பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மிகவும் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளையில் மகிமைப்படட்டும். பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு மனதோடு 2021 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி ஹalleluya ஸ்தோத்திரம் வியாழக்கிழமை காலையில் நம்முடைய தேவனை ஆராதிக்கவும் நம்முடைய தேவனை துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள நம்முடைய தகப்பன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் நாம் நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த பகல் முழுவதும் நம்மை பாதுகாத்தார். ஸ்தோத்திரம். கடந்த ராத்திரியில் தேவனுடைய கிருபை நாம் அனுபவிக்கும்படியா பரலோகத்தின் தகப்பன் நமக்கு பாக்கியத்தை கொடுத்தார். அதற்காக நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். இந்த காலையில் நாம் எழுந்து தேவனை ஆராதிக்கும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுத்த நம்முடைய தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், நன்றியோடு துதிப்போம். ஆமேன். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை துறந்து ஆமேன் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேவன் செய்த நன்மைகளை நினைத்து ஆமேன். வியாதிகளிலிருந்து, துக்கங்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து, கஷ்டத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி சந்தோஷம் சமாதானத்தை நமக்கு கொடுத்து ஆரோக்கியத்தோடு இந்த நாளை காண செய்த கிருபைக்காய் ஆமேன். நாம் அவரை துதிப்போம், நன்றியோடு அவரை துதிப்போம். தேவனை எவ்வளவு துதித்தாலும் போதாதபடி ஆமேன் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்தாரே. ஆமேன். ஒரு நாளும் நம்மை அற்புதமாய் கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அதனால நாம் சந்தோஷமாய் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய அளவில்லாத கிருபையை நினைத்து ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஆமேன். சங்கீதம் 5 நாம் இப்படியா வாசிக்கிறோம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். 7வது வசனம். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பய பக்தியுடன் பணிந்து கொள்வேன். 11. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாபத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த காலையில் அந்த நாமத்தை நாம் உயர்த்தும்படியா, அந்த நாமத்தை நாம் வாழ்த்தும்படியா, அந்த நாமத்துக்கு நாம் மகிமை செலுத்தும்படியா தேவன் நம்மை இந்த நாளை காண செய்தார். அதற்காக சந்தோஷமாக தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஒரே மனதோடு ஒரே சிந்தையோடு நாம் ஜெபிப்போம். நாம் ஒன்றாய் ஜெபிப்போம். யாரும் அசதியாக இருக்காதீங்க, யாரும் அங்கேயும் இங்கேயும் பார்த்து ஜெபிக்காதீங்க. ஒரே சிந்தையோடு ஒரே மனதோடு ஜெபிப்போம். கைகளை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். கடந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ராத்திரி எங்களுக்கு தந்த நல்ல தூக்கத்திற்காய் ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த நாளிலே கர்த்தாவை எங்களை காண செய்த கிருபைக்காய் ஆமேன். அதை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பகலில் அப்பா நீர் எங்களை வெற்றியோடு நடத்தி கொண்டு போக உண்மை உள்ளவராக இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த பகலில் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். இவருடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும் அப்பா. அம்மன். இவருடைய தலைமுறைகளை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா, இவருடைய அனுதின வாழ்க்கை தேவைகளை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. இவருடைய சரீரத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அம்மன். சந்தோஷம் சமாதானம் இந்த பகலில் இந்த நாளில் இவருடைய வாழ்க்கையில் அதிகமாய் பெருகி வரட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பிரசன்னத்தால் இவருடைய மூடி மறைத்து கொள்ளணும். ஒவ்வொருவரையும் உங்களுடைய பிரசன்னத்தால் மூடி மறைப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமாக கர்த்தாவே, இந்த நாளில் வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வேதனைகள் துக்கங்கள் மாறட்டும், துன்பங்கள் மாறட்டும். தேவனுடைய கிருபையால கர்த்தாவே இவளை நீர் நிறைத்து நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமாக வியாதியா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பகலில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வியாதியின் சுகம் பெற்றுக்கொள்ளட்டும், வியாதி சுகம் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு நாமத்தில் வியாதத்தில் சுகமாகட்டும். விசேஷமாய் கழுத்து வலியால கர்த்தாவே கஷ்டப்படுவர்களுக்காக உடைய கரத்தை நீட்டி தொட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கழுத்து வலிகள் மாறட்டும் அப்பா. அந்த கழுத்தில் இருக்கிற அமேன் வெற்றி பெறா அந்த முதுகு வலிகள் எல்லாம் மாறட்டும். எல்லா வெர்டிகோ மாறட்டும். எல்லா ஸ்பாண்டிலைட்டிஸஸ் மாறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா வெர்டிகோயும் எல்லா ஸ்பாண்டிலோசிஸும் ஆமீன் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும். கர்த்தாவை கொடுத்த சுகத்திற்காக ஸ்தோத்திரம், ஆரோக்கியத்திற்காக ஸ்தோத்திரம், விடுதலைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமீன். பரிபூர்ண சுகத்தை கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற எந்த வியாதியாக இருந்தாலும் ஆமேன், வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். சுகமாட்டும், கட்டளை
கொடுக்கிறேன், சுகமாகட்டும். ஹல்லேலூயா. எல்லா வியாதியின் கட்டுகள், எல்லா வியாதியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே விட்டு போகட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் கொடுத்த விடுதலைக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெயத்தை, வெற்றியை கொடுத்திர ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்திர அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய கிரியை நீர் செய்திர அதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். பண கஷ்டத்தில் கஷ்டப்படுகிறவர்கள், வேலையின் நிமித்தமாக கஷ்டப்படுகிறவர்கள், பிஸ்னஸில் தோற்று போனவர்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் அவள் ஜீவன் வைக்கட்டும் அப்பா. ஆமென். சமாதானம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் ஒரு முறை கூட நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில், அவருடைய மனதில் இருக்கிற ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவருடைய ஜெப குறிப்பில் கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகள் சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபத்திற்கு, ஆமென், ஸ்பெஷலாக ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபத்திற்கு அற்புதமான பதிலை இயேசுவின் நாமத்தில் நீர் கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகி வரட்டும். நாளைக்கு நம்முடைய சபை ஆராதனை இருக்கிறது. இந்தியன் டைம் 8:30 மணிக்கு தொடங்கும். எல்லாரும் பங்கு பெறுங்க. 2வது ஆமேன், பைபிள் ரீடிங்கை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு ஒரு வருஷத்தில் வாசித்து முடிக்க வேண்டிய வசனங்கள் ஆதியாகமம் 27:28, சங்கீதம் 14, ஆமேன், மத்தேயு 27:28. ஆமேன். 6 மாதத்தில் வேதத்தை வாசித்து முடிக்க வேண்டும் என்றால் யாத்திராகமும் 16 21 அதிகாரம் வரை வாசிக்க வேண்டும். மறக்காமல் வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லா நாளும் நீங்கள் மெசேஜ் கேட்ட பிறகு மற்ற அநேகருக்கு நீங்கள் அனுப்பி கொடுங்க. நேற்று அனுப்பினை காட்டிலும் ஒரு நாள் அதிகமாய், ஒரு நாளும் ஒருத்தருக்கு அதிகமாக நீங்கள் அனுப்பி கொடுங்க. ஆமேன். உங்களுடைய நீங்கள் மெசேஜ் அனுப்புகிற ஆமேன் லிஸ்டிலும் ஒரு பெருக்கம் தேவன் தருவார். எப்போதாவது ஒரு முறை நீங்கள் மெசேஜ் அனுப்பி கொடுக்கிற இடத்துல கேளுங்க, நீங்கள் இதை கேட்கிறீர்களா என்று கேட்டு அவளுக்கு உற்சாகத்தை கொடுங்க. பவுல் ஒரு இடத்துல சுவிசேஷம் சொன்ன பிறகு திரும்பவும் அந்த இடத்திற்கு போய் வருவார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியே ஆமேன், அவளை எப்பாவது ஒரு முறை கேட்டு நீங்கள் இதை கேட்கிறீர்களா என்று அவளுக்கு உற்சாகப்படுத்துங்க. அப்படியே செய்தால் அவர்களுக்கும் நல்லது, நமக்கும் தேவன் பிரதிபலனை கொடுப்பார். ஆமேன். நீதிமொழியிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட பேசுகிறார். நம்ம அடிக்கடி நீதிமொழிகளிலே நாம் சிந்திக்கிறோம், தியானிப்போம். ஆமேன். பிராக்டிக்கல் நம் அநேக வார்த்தைகளை இந்த நீதிமொழியில் பார்ப்போம். ஆமேன். அநேக வார்த்தைகள் நீதிமொழிகள் இருப்பதனால, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக வார்த்தைகள் இருப்பதனால நாம் நீதிமொழிகளை தியானிக்கிறோம். ஆமேன். நீதிமொழிகள் 10:11 நாம் வாசிக்க போகிறோம். ஆமேன். நீதிமொழிகள் 10:11. ஆமேன். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. அது மட்டுமே நாம் சிந்திக்க போகிறோம். ஆனாலும் அந்த வசனத்தை வாசிப்போம். கொடுமையோ துன்மார்க்கருடைய வாயை அடைக்கும். அப்போ நீதிமானுடைய வாய் எப்படி இருக்கிறது? ஜீவ ஊற்றா இருக்கிறது. யார் நீதிமான்? ஆமேன். நீதிமான் என்று சொன்னால் ஒருவன் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு மனுஷன் நீதிமான். இயேசு கிறிஸ்து நம்முடைய நீதியாக இருக்கிறார். அப்படியா இலவசமாய் அந்த நீதி விசுவாசத்தால் புதிய ஏற்பாட்டில் தேவ பிள்ளைகளாகிய எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. அதனாலே நாம் தைரியமாய் சொல்ல வேண்டும், நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்டிருந்தால் நாம் தைரியமாய் சொல்ல வேண்டும், நான் தேவனில் நீதிமானாக இருக்கிறேன். அப்போ நீதிமான நாம் இயேசுவின் இரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்ட நீதிமான் நானும் நீங்களும். அந்த உணர்வு இருந்தால் மட்டுமே நாம் ஜெபிக்க பயங்கர கான்ஃபிடென்ட் வரும். ஆமென். பிசாசு எப்பவும் சொல்வான், நீ நீதி ஒன்றும் செய்யவில்லை, நீ பாவி என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அவன் குறைத்து காண்பிக்கிறான். ஆனால் நாம் எப்போதும் சொல்ல வேண்டும், நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இந்த நீதிமானுடைய நாவு, அந்த வாயை குறித்து ஆமேன் இங்கே நாம் நீதிமொழியில் வாசிக்கிறோம். ஆமேன். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றா இருக்கிறது. ஜீவ ஊற்று என்று சொல்லும் போது கிணறு, வெல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரைச்சியஸ் மேன் இஸ் எ வெல் ஆஃப் லைஃப். ஆமேன். ஆமேன். என்ன சொல்வது? ஒரு கிணறு, ஆமேன், ஒரு ஜீவனுள்ள கிணறு. ஆமேன். கிணறு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கிணறு இல்லாதவங்களுக்கு தேவன் கிணறை கொடுக்கட்டும். ஆமேன். கிணறு வெட்டி கொண்டு இருக்கிறவர்களுக்கு உடனேயே தண்ணி கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமேன். இந்த கிணறுல என்ன இருக்கிறது? தண்ணி இருக்கிறது. ஆமேன். கிணற்றில் இருக்கிற தண்ணி, ஆமேன், நாம் சேர்ந்து எடுப்பது பொறுத்து அதில் தண்ணி ஆமேன் நமக்கு கிடைக்கும். ஆமேன். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னோட உங்களோடும் சொல்லுகிறது, என்னுடைய உங்களுடைய வாயிலிருந்து ஜீவ வார்த்தைகள், ஜீவ தண்ணீர் வர வேண்டும். என்னுடைய உங்களுடைய வாயிலிருந்து ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகளை வர வேண்டும். ஆமேன். எவ்வளவு அதில் தண்ணி எடுத்தாலும் அது வத்தி போகாது. சில இடங்களில் வெயில் காலத்தில் தண்ணீர் வத்தி போகும். ஆனால் நல்ல ஆழத்தில், ஆமேன், நல்ல இடத்துல இருக்கிற
இருக்கிற கிணறுகள் வத்தி போகாது, எப்போதும் அதிலிருந்து நம்ம தண்ணி எடுத்துக்கொண்டே இருக்கலாம். ஆமென். அப்படியே நம்முடைய வார்த்தை, நமக்குள்ள இருந்த ஒரு வார்த்தைகள், நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் என்ன கொடுக்க வேண்டும்? ஜீவனை கொடுக்கிறதா இருக்க வேண்டும். எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க, ஜீவனை கொடுக்க வேண்டும். அதுதான் இயேசுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். இயேசுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் முழுவதும் ஜீவ வார்த்தையா இருந்தது. அது யாரையும் இலைப்படைய செய்வதில்லை, யாரையும் கெட்டு போக செய்வதில்லை, யாரையும் இடித்து தகர்த்து போடுகிறது அல்ல. ஆமென். இயேசுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாமே ஜீவ வார்த்தையா இருந்தது. இந்த காலையில பரிசுத்த ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது, நம்முடைய வாயில ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகள் புறப்பட்டு வரணும். ஒரு ஆளிடத்தில் நாம் பேசும்போது, அவர் கேட்கும் போது அவர்களுக்குள்ள ஜீவ வார்த்தை, அவருக்கு ஜீவன் உண்டாக வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தையை கேட்கும் போது ஏசியாவிலே 50:4 நாம் பார்க்கிறோம். ஆமென். இலை படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆமென், இலை படைந்தவன், ஆமென், இலை படைந்தவனுக்கு நாம் என்ன கொடுக்கிறோம்? ஜீவனை கொடுக்கிறோம். ஒருவேளை பாவத்தில் இலை படைந்தவர்களாக இருக்கலாம், ஒருவேளை வியாதியில் இலை படைந்தவர்களாக இருக்கலாம், இல்லை என்றால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையின் மத்தியில் இலை படைந்தவர்களாக இருந்திருக்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். அவளுக்குள்ளே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாயிலிருந்து என்ன வர வேண்டும்? ஜீவ வார்த்தை வர வேண்டும். ஒரு விபச்சார ஸ்திரீ இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆமென். அவருடைய எல்லாரும் சேர்ந்து இயேசுவிடத்தில் கொண்டு வந்து சொன்னார்கள், குரு, இவள் விபச்சாரம் செய்தால் இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று. அவர் எல்லாம் கல் எடுத்துக்கொண்டு நிற்கும் போது இயேசு சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவன் மீது கல் எறிங்கள் என்று. நம்முடைய டாபிக் அதல்ல, ஆனால் இயேசு அந்த ஸ்திரியோட சொன்னது, ஸ்திரியே, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாது என்று சொல்லுகிறார். அப்போ அந்த ஸ்திரியில என்ன வந்தது? ஜீவனுடைய வார்த்தையை அவர் பகர்ந்து கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு நாள் யாவீருடைய வீட்டிலிருந்து அவர்கள் சொல்கிறார்கள், பிள்ளை மரித்து போனால் என்று. ஆமீன். இயேசு சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ விசுவாசி, நான் வந்து அதை ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆமீன். யாவீரு பலவீனப்பட்டு இருக்கும்போது ஜீவனுள்ள வார்த்தையை யாவருக்கு அவர் கொடுக்கிறார். ஆமீன். அதுபோல பிரியமானவர்களே, இயேசுடைய ஒரு ஊழியத்திலும் நான் பார்க்க முடியும். ஆமீன், இயேசுடைய ஒரு வார்த்தையிலும் நமக்கு பார்க்க முடியும். அவர் இயேசு என்ன செய்தார்? ஜீவ வார்த்தையை கொடுக்கிறார். ஆமீன். இந்த பகலில் இந்த ஜீவ கொடுக்கிற அதே வார்த்தைகளை கொண்டு நாம் நம்முடைய நாவினாலே மற்றவர்களை, ஆமீன், கெட்ட வார்த்தைகளை பேசுகிறோம், தகர்த்து போடுகிறோம். யோபு 19:2, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி என் வார்த்தைகளினாலே என்னை நெருக்குவீர்கள். ஆமேன், ஸ்தோத்திரம். இங்கே சொல்லுகிறார், எந்த மட்டும் என் ஆத்துமாவை நீங்கள் வருத்தப்படுத்துவீங்க, அது ஜீவன் கொடுக்கிற வார்த்தை அல்ல, உங்களுடைய வார்த்தையினால என்னை நெருக்கி விடுகிறீர்கள் என்று சொல்கிறார். அது ஜீவனை கொடுக்கிற வார்த்தை அல்ல. அப்போ பரிசுத்தானவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிற வார்த்தையா இருக்க வேண்டும். மற்றவர்களை கட்டுகிற வார்த்தையாய், மற்றவர்களை உயர்த்துகிற வார்த்தையாய், மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இது மிகவும் முக்கியமானது. ஆமேன். ஜீவன் தான் நம்முடைய வாயிலிருந்து வெளிப்பட்டு வர வேண்டும். அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜீவன் வரும். சிலர் எப்போதும் சோர்ந்து இருப்பார்கள். காரணம், இவர்களை பார்த்தே சொல்லுவாங்க, இலைப்படைந்திருக்கிறேன், சோர்வு, பலவீனம், எனக்கு திறமை இல்லை, அப்படி இப்படி என்று இவர்களை பார்த்தே பேசுவார்கள். அப்படி சொல்லக்கூடாது. காரணம், லெட் த வீக் சேஸ் ஐ ஆம் ஸ்ட்ராங், லெட் த புவர் சேஸ் ஐ ஆம் ரிச் என்று வசனம் சொல்கிறது. பலவீனன் பலவான் என்று சொல்ல வேண்டும். காரணம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, ஒன்றும் இல்லாதவன் எல்லாம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆமேன். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கும் வரையில், ஆமேன், ஆமேன், எனக்குள்ள மிகவும் ஐஸ்வர்யமான இருக்கிற இயேசு எனக்குள்ள இருக்கும்போது நாம் ஜீவ வார்த்தைகளை பேச வேண்டும். ஒரு நாளும் ஆமேன், மற்றவர்களை கெட்டு போகிறபடியா, மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தை பேசக்கூடாது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. 2021 வளர்கிற வருஷம், பெருகுகிற வருஷம், ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகளை பேசுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவ ஊற்றாய் மாறட்டும். ஆமேன். தண்ணி சில இடங்களில், சில கிணற்றில் நல்ல தண்ணி இருக்கும், பாறையிலிருந்து வருகிற தண்ணி. அந்த தண்ணி ஒரு நாளும் சூடாகாது. எவ்வளவு நாம் அதிலிருந்து தண்ணி எடுத்தாலும், ஆமேன், அதில் சில்லுன்னு தண்ணி வரும், அது வத்தி போகாது. சில கிணறில் வத்தாத தண்ணி இருக்கும். ஆமேன். எவ்வளவு எடுத்தாலும் அதே தண்ணி நமக்குள்ளாய் கிடைக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சோதனைகள் வந்தாலும், உங்களுடைய வாயிலிருந்து தேவனுடைய சித்தமில்லாத வார்த்தைகள் வரக்கூடாது. நீங்கள் ஒரு தேவ பிள்ளை, தேவனுடைய வசனத்தில் இருக்கிற வார்த்தைகள் மட்டும் பேச வேண்டும். தேவனுடைய வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிற வார்த்தை நம்முடைய நாவிலிருந்து வர வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடாது.
இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, தேவனுடைய வாயை நாம் மாறும்படியா, ஆமென், உலகத்திற்கு நாம் தேவனுடைய வாயை மாறும்படியா, உங்களுடைய குடும்பத்திற்கு நாம் தேவனுடைய வாயை மாறும்படியா, ஆமென், உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து நாம் தேவனுடைய வாயை மாறி பேசும்படியா, உங்களை பார்த்து, உங்களுடைய வேலையை பார்த்து, உங்களுடைய செய்கைகளை குறித்து, உங்களுடைய சர்ச்சையை பார்த்து, உங்களுடைய ஊழியங்களை பார்த்து தேவனுடைய வாயை நாம் பேச வேண்டும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நாம் பலப்படுவோம். சங்கீதம் 37 நாம் இப்படி வாசிக்கிறோம். 37:30, நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். ஆமென். வாய் என்ன செய்கிறது? ஞானத்தையும் நியாயத்தையும் பேசுகிறது. இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய நாவு எப்படியா இருக்க வேண்டும்? ஜீவ கிணறா இருக்கிறது. அங்கிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் எல்லாம் ஜீவனை கொடுக்கிற வார்த்தையாக இருக்க வேண்டும். இயேசுவிலிருந்து வெளிப்பட்ட எல்லாமே ஜீவனை கொடுக்கிற வார்த்தையாக இருந்தது. யாரையும், ஆமென், கெட்டு போக செய்கிற, யாரையும் இன்சல்ட் செய்கிற, யாரையும் வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் இயேசுடைய வாயிலிருந்து வரவில்லை. அவன் பலவீனனை அவர் பலப்படுத்துகிற வார்த்தைகளை இயேசு சொன்னார், பேசினார். ஆமென். நாம் ஒருவரை வார்த்தையினாலே கட்டலாம், ஒருவரை வார்த்தையினாலே இடித்து போடலாம். ஆனால் நாம் அப்படி அல்ல. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கும்போது நாம், நீதிமானுடைய நாவு, ஆமென், ஜீவ ஊற்றி புறப்படும். ஆமென். நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகள், ஜீவ ஊற்றா இருக்கிற வார்த்தைகள், பலப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவரை தாங்குகிற வார்த்தைகள் இருக்கட்டும். 2021 நீங்கள் உங்களை பார்த்து, உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து, என்னை பார்த்து, ஊரில் இருக்கிற பார்த்து, தேசத்தை பார்த்து, ஆமென், ஆமென், இடித்து போடுகிற வார்த்தை பேசாமல் ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகளை பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் இந்த பகலில் உங்களுடைய வாழ்க்கையில பெருகி வரட்டும். உங்களுடைய நாவு, ஆமென், ஜீவ ஊற்றாய் மாறட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுடைய வாய் ஜீவ ஊற்றாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் வளருவோம், நாம் உயருவோம், நாம் பெருகுவோம். ஹல்லேலூயா. God bless you. God bless you. ஆமென்.